சீக்கிரமா பாட்டு கத்துக்கணும் நீங்க தான். பக்கத்துல சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, சபாஷ் சொல்லுங்க, சபாஷ், சுபாஷ் இல்ல சபாஷ். இப்ப நம்ம வாழ்றது நம்ம ஊசி போட்டதுனால இல்ல, ஊசி போடாமலே ஒரு ஆன்டிபயோட்டிக் உள்ள வேலை செய்து சரி பக்கத்துல கேளுங்க, நீ கொரோனா சாவி எதுக்காக கேளுங்க. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இல்ல, தேவன் இன்னும் பெரிய திட்டத்தை நம்மளுமாய் செய்ய விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய விஷயம் மனசுல பதிவுபடி சொல்லுவேன். இப்ப நேரம் இல்லாதனால சில விஷயத்தை பதிவு பண்றேன். உலகத்தாருக்கு வியாதி வந்தா வாரி கொண்டு போயிடும், ஆனா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வியாதி வந்தா விசிட் பண்ணிட்டு போயிடும். இன்னும் கொரோனாவே வரக்கூடாதுப்பா. உன்னதமானவரின் மறைவு மறைவுள்ளே சொல்லுங்க, அதை வார்த்தை மறைவு மறைவுள்ளே எத்திங்கும் அணுகாது, அணுகவே அணுகாது.
யாருக்கும் ஆண்டவர் இருப்பதா எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. அஞ்சினேன் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய திருமை, தேவனுடைய அபிஷேகம் உனக்கு இருக்கும்போது எல்லா பயத்தினாலே வெளியேற்றுகிறதா. அஞ்சினேன் அஞ்சினேன் யாருக்கும் அஞ்சினேன் ஆண்டவர் இருப்பதா எனக்கு ஆலோசனை. ஓ அஞ்சினேன் அஞ்சினேன் யாருக்கும் இருப்பதா ஆலோசனை இருப்பதா. ஆராதனை ஆராதனை கையை உயர்த்தி ஓ தேவ மகிமை இயேசு ரட்சகராய் பிறந்தாரே அவரை ஆராதிக்க நம்முடைய ஆத்மா சரீரம் ஆராதனை 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 உனக்கு ஆராதனை. ஓ ஆராதனை உனக்கு ஆராதனை. குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே. ஆமா குற்றங்களை இயேசு மன்னிப்பதற்காக பிறந்தார். நீக்கினாரே படுகுழி நின்று மீட்டாரே மீட்டாரே படுகுழி நின்று கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இயேசுவே கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. எத்தனை பேர் நீங்க உங்க ஆத்மாவோட பேசுறீங்க? தாவீது நிறைய நேரம் நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா நமக்கு யாராவது கவலை வந்தா சோகம் வந்தா யாருக்கா ஃபோன் பண்ணி பேசுவோம், நேரா போய் பேசுவோம். ஆனா தாவீது தன் ஆத்மாவை பார்த்து பேசினான். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு நிமிஷம் வைங்க. டக்கு டக்குன்னு சத்தம் கிடைச்சுட்டா நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சத்தம் கேட்கலன்னா டேஞ்சர் சவுண்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி வச்சு ஆத்மா பார்த்து சொல்ல காடு மட்டும் முடி தம்பி. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியும் அவ்வளவு சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமா நன்றி சொல்லு கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகின்றார். என் வாழ்நாளெல்லாம்
என்னை எதிர்த்தெழுவோ எழும்பினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் பார்த்து சொல்றாங்களா? காரணம் இல்லாம சத்துருவா எழுப்புறாங்களா? நான் கைவிட்டார்னு சொல்றாங்களா? பயப்படாதீங்க. என் கேடகம் நீர்தான், என் துருகமும் நீர்தான், என் கேடகம் நீர்தான், என் துருகமும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான், பாடும் துறக்கி இழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன், பாடும் துறக்கி இழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன், நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. சொல்லுங்க, கடைசியா சொல்லுங்க. நீர் என்னை வாழுவேன் நிம்மதியா. நல்லா கையை தட்டி ஆண்டவரே மகிமை. Lord, thank you for your presence. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காருங்க. பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க. யாரும் பேசக்கூடாது. நான் சரியா 10 நிமிஷம், அதிகபட்சமா 15 நிமிஷத்தை நான் மெசேஜ் முடிச்சிருக்கேன். ஆமென். நான் யோசிச்சேன், ஒரு தூரமா வந்த மாதிரி இருக்குதேன்னு. ஆனா அதை விட தூரமா மேல இருந்து ஆண்டவரை கீழே இறங்கி வந்தோம். ஆண்டவரை கீழே ஆண்டவரே. ஆமென். முதல்ல நம்ம பக்கத்துல கையை பிடிச்சிக்கங்க. அவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுங்க. இப்படிலாம் சொன்னா 10 மணி வரைக்கும் ஓட்டலாம். ரைட். யாரும் வசனத்தை பைபிளா திருப்பாதீங்க. என் கூட நீங்க அப்படியே கவனிச்சீங்கன்னா போதும். சரியா? ஆமென். சொல்லுங்க சத்தமா ஆமென். என் ஆத்துமாவே உங்களை இன்னும் தொடங்கவே இல்லை. ஆத்துமாவே ஐயா வந்து சொல்லுவாரு, அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. சரியா? கவனிங்க. ஏசாயா புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்தில் ஒரு வேர் தோன்றி அதன் கிளை செழிக்கும். ஆமென். ஈசா என்கிற ஒரு குடும்பத்துல ஒரு வேர் தோன்றி அந்த கிளை செழிக்கும் என்று தீர்க்க தரிசனமாக ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஈசா என்பது யார் அப்படின்னா தாவீதுடைய அப்பா. ஆமென். வரலையே? ஐயோ, கோபமா வருது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஈசாயில் குடும்பத்தை ஒருவர் தோன்றி அவரை நம்புகிறவர் எல்லாரையும் அவர் செழிக்க பண்ணுவார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தி, எல்லாத்துக்கும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காக தாவீதூரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல செய்தி என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க தெரியுமா? ஐயா, அந்த 1000 ரூபாய் என் பேர் விட்டுடுச்சியா, அந்த பேர் சேர்த்துட்டா நல்லா இருக்கு. லிசன், 3 வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஈசாயின் அடிமரம் என்ற ஒரு அடையாளத்தை அவர் காண்பித்த போது ஒரு மரமாக இந்த உலகத்தை ஒரு 3 விஷயம் செஞ்சார். சரியா? அதை மட்டும் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் பல விதத்தில் அவருடைய பேரை சொல்லியிருக்கிறார். நானே மேய்ப்பன்னு சொன்னாரு, நானே செடின்னு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னாரு, நானே ஜீவாப்போன்னு சொன்னார். எல்லாமே அவர்தான். ஆமென். சரி, இப்ப கவனிங்க. இந்த ஈசாயின் அடிமரமாக செயல்பட்ட ஒரு 3 விதத்தை நான் சொல்லுகிறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிங்க. முதல் விஷயம், இந்த ஈசாயின் அடிமரம் என்ன செய்ததுன்னா இழந்து போன அத்தனையும் நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்தது. ஆண்டவரே, கைத்தட்ட இந்த 3 பேரை நீங்க பாத்துக்கங்க. அவங்கள மட்டும் நீ நைட்டுக்குள்ள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவான்னு தெரியல. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா ஸ்கூல் போய் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க. நல்லா கவனிங்க. ஒரு
மரத்தை வெட்ட போனான் ஒருத்தன், கோடாரி எடுத்துட்டு போனான். அந்த கோடாரி தண்ணியில முழுகிடுச்சு. அப்ப திடீர்னு தேவதை வந்தாங்களாம். என்ன வந்தாங்களாம்? 3 கோடாரி எடுத்துட்டு வந்தாங்க. என்னென்ன கோடாரி? இரும்பு, வெள்ளி. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா 3வது படிக்கலையோ? இது கற்பனை கதையாக நம்ம ஸ்கூல்ல எழுதி வச்சிருக்கிற சம்பவம். ஆனா உண்மை தகவல் என்னன்னா, எலிசாவின் நாட்களில் ஊழியம் செய்யும் போது யோர்தானுக்கு அப்புறத்துல போய் ஒரு வீடு கட்டுறதுக்கு எல்லாரும் போறாங்க. நெருக்கமா இருக்குது, அந்த வீடு பத்தல, கொஞ்சம் வீடு பெருசா வேணும், எல்லாரும் வாசம் பண்ணணும்னு சொல்லி யோர்தானுக்கு அப்புறத்துல வீடு கட்ட போகும்போது ஒருத்தன் மட்டும் கூப்பிடுறான், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி வைங்க, நாங்க அப்ப நல்லா இருப்போம்னு சொன்னான். ஆமென். பாஸ்டர் சொன்னார், நீ போப்பா, நான் பிளஸ் பண்றேன். இவன் வர இந்த பாஸ்டர் போய் சேர நேரம் அவன் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். கவனிங்க, கோடாரில் 2 பகுதி இருக்கும், ஒண்ணு கட்டை, இன்னொன்னு இரும்பு. இந்த கட்டை பகுதியை பிடிச்சிட்டு இரும்புல மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். இப்படி அடிக்கும் போது அது ஃபோர்ஸா போய் ஆழமான தண்ணியில போய் விழுந்துருச்சு. கரையோரத்துல விழுந்திருந்தா யார் உதவி இல்லாம அவங்கள என்ன பண்ணிடலாம், எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வீட்டுல இங்கெல்லாம் கிராமப்புறங்கள்ல கிணறு இருக்கும், சில பொருள் விழுந்துச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது, அதுக்குன்னு ஒருத்தர் உள்ள இறங்கி எடுக்கிறதுக்கு செய்வோம்ல. அந்த மாதிரி இப்ப என்ன செய்யறாங்க, அடிக்கிற தூரத்துல போய் தூரமா விழுந்துருச்சு. அந்த நேரம் காற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அப்பதான் பாஸ்டர் வராரு, பாஸ்டர் நான் தான் உங்களை கூப்பிட்டேன் ஐயா, நான் உங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண விரும்பினேன், ஆனா கோடாரி இப்ப தண்ணியில முழுகிடுச்சு, அந்த கோடாரி வாடகைக்கு வாங்கிட்டு வந்தது அதுவும் எனக்கு சொந்தம் இல்லைன்றான். ஆமென். உடனே ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, ஈசாயின் அடிமரத்துக்கு அடையாளமாக ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணியில எங்க விழுந்துச்சோ அங்க தூக்கி போட்டாரு. ஆமென். கற்பனை கதை என்னன்னா, தேவதை வந்துச்சு, 3 கோடாரி எடுத்து வந்துச்சு, அது டூப்பு. ஆமென். ஒரிஜினல் ரெக்கார்ட் என்ன சொல்லுது, முழுகி போன கோடாரி கர்த்தர் மிதக்க பண்ணினார். நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு விதத்துல கப்பல் ஓட்டிய தமிழ் மாதிரி சின்ன வயசுல மழை பெய்யும் போது கப்பல் விட்டுருப்பீங்க. கப்பல் விட்டீங்களா? டைட்டானிக் கப்பல் செய்யறமோ இல்லையோ, பேப்பர் கப்பல் செஞ்சிருப்போம். அந்த பேப்பர் ரொம்ப நேரம் தண்ணியில ஒழிச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த சாதா லைட் வெயிட் பேப்பர் தண்ணியில ஒழிக்கணும். இந்த கோடாரி மிதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆனால் தேவனுடைய வல்லமை அந்த மரத்துக்கு ஒப்பாக போட்ட போது மூழ்கி போனதை மிதக்க பண்ணினான். தமிழ் வார்த்தையில மிதக்கப்படுதுன்னா என்னன்னா, இது ஒரு ஸ்விமிங் பூல் வச்சுக்கோங்க, இங்கேயே நான் படுத்துட்டே இருந்தேன், இங்கேயே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம், மிதந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல நான் எடுக்க முடியுமா, அது ஆழமா இருக்குது, அவன் வர முடியாது. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்றது, தமிழ்ல மிதக்க பண்ணினார்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, அந்த கோடாரி நீந்தி கொண்டு அவன் கரத்துக்கிட்ட வந்துச்சு, அவன் தன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டான். இதை வாசிக்கும் போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, டிவியில விளம்பரம் பண்ணுவான் தெரியுமா, ஹார்லிக்ஸ் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. அதை எடுத்துக்கொள் என்றான், அவன் அப்படியே எடுத்துக்கொண்டான். இங்க மாலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு பிறந்ததுனால என்ன நடக்குதுன்னா, எதெல்லாம் நம்ம இழந்தோமோ அத்தனையும் தேவன் திரும்ப கொடுக்கிறார். ஆமென். நீங்க மூழ்கி போனதோட உங்க மைண்ட்ல வந்தது ஞாபகம் வந்துருச்சு, ஐயா அந்த சேடுகாட்டை வச்ச பொருள் மூழ்கிடுச்சு, எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதை சொல்லல, நான் மெட்டீரியல் முதல்ல பேசல, முதல்ல எழுந்து போனது என்னன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு இருந்தது. அந்த உறவையும் எழுந்து போனா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை மீண்டும் அந்த உறவை சரிப்படுத்தினார். மூழ்கி போனதெல்லாம் திரும்பவும் கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார், பிறந்தார், நமக்காக கொடுக்கப்பட்டார். பக்கத்தை கைப்பற்றி சொல்லுங்க, இழந்ததெல்லாம் திரும்ப வருது. தம்பி சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா, நான் 2 வருஷமா ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டேன், ஆனா அந்த சபை மறுபடியும் அந்த அன்பை காண்பிக்கும்படி வெளிப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த கை தட்டாத ஜனங்கள் எல்லாம் நீங்க நைட்டு 3 மணிக்கு கலைச்சி போட்டு நைட்டெல்லாம் கை தட்டி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, முதல் குறிப்பு என்ன, இழந்து போனவைகளை அவர் திரும்பவும் கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்தது. எவ்ரிடே அவர் ஏதேன் தோட்டத்தை ஆதாம் கிட்ட பேச வருவார், குளிர்ச்சியான வேளையில. ஒரு நாள் வரும்போது அவனை பார்த்து கேட்கிறார், அவன் ஆள் இல்ல, வழக்கமா இருக்கிற இடத்துல ஆள் இல்ல, ஆதாமே வேற ஆள் இல்ல. அவன் சொல்றான்,
இப்போ என்னை யாராவது தேடி வந்தா, இப்போ சில இடங்களில் சொல்லுவாங்கல்ல, பிள்ளைங்க ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, பசங்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு. அந்த குழந்தை என்ன போய் சொல்லும், அப்பா இல்லைன்னு வீட்டில் சொல்ல சொன்னாருன்னு சொல்லும். அந்த மாதிரி ஆதாம் என்ன செய்யறான், ஆண்டவர் கேட்கிறார், எங்கே இருக்கிறார்? நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா, அவர் கூப்பிட்டு பார்த்து வெளியே போற வரைக்கும் அமைதியான் இருப்பேன். ஆனா அவன் உண்ட நிலைமையை சொல்றான், நான் நிர்வாணி என்பதை அறிந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு உறவு கட் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. செய்ய வேணான்ற விஷயத்தை செஞ்சிட்டான். அதை மறுபடியும் சரி செய்வதற்கு அவரே அல்லாமல் இந்த உலகத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. வருஷத்தின் கடைசியில் உங்களை பார்த்து நான் திருக்க தரிசனமா சொல்றேன், எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, எதெல்லாம் கைவிட்டு போச்சோ, அதெல்லாம் திரும்ப வருகிறது. உன்னுடைய இது வருகிறது, தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. உண்மையா சொல்லிட்டீங்களா? ரெண்டு விஷயத்தை சொல்றேன், கவனிங்க. யாத்திராகமத்தில் 14-15 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. இயேசு கிறிஸ்துவா அவர் வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய பல நாமங்களை சொல்லும் போது ஒரு சமயம் அவர் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கடலை தாண்டி வந்தப்போ மாறான ஒரு இடத்துக்கு வந்தாங்க. எந்த இடம்? சத்தமா மாறானா கசப்புன்னு அர்த்தம். தண்ணி தாகத்துல போய் தண்ணி குடிக்கிறாங்க, கசப்பா இருக்குது. உடனே இவங்க பேர் வைக்கிறாங்க, மறுபடியும் மாறான்னு. சொல்லுங்க, மாறா மாறா. கசப்பு மேல கசப்பு, சரியா? அப்ப மோசே கிட்ட முறையிடுறாங்க, மோசே இதுக்குதான் எங்க வெளியே கூட்டு வந்தியா? நாங்க இருந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, நீ முன்னே நம்பி வந்து இன்னும் கொஞ்சம் கசப்பா இருக்குது, தண்ணி தாக இருக்குது, சாக்கு செத்துருவோம் போல இருக்குது. அப்ப மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அமைதியா இருங்க, நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன். ஜெபம் பண்ண போறாரு. ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அங்கேயும் ஈசாய் அடிமரத்துக்கு அடையாளமாக ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி தூக்கி போட்டா கசப்பாகிற தண்ணி தித்திப்பா மாறிடுச்சு. ஸ்வீட்டா மாறிடுச்சு. உடனே அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க, அது மதுரமாய் மாறினது. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில கஷ்டப்பான அனுபவம் உங்களுக்கு இருந்தா, இதை சரி செய்யறதுக்கு ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்க, அந்த பகுதி வாஸ்து பார்த்தீங்கன்னா தெளிவா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அந்த தண்ணியை மதுரமா மாத்திட்டு அவர் சொல்றாரு, இனி எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றும் வரப்பண்ணேன், நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர். நல்லா கவனிங்க, நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுறாரு, எல்லா நிலையிலும் பேசுவேன். ஹையர் லெவல்ல, லோயர் லெவல்ல, குட்டிஸ், வாலிபர் எல்லாத்துக்கும் பேசுவேன். நம்ம ஊர்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம 4 பேர் வீட்டில் இருக்கிறோம்னு வச்சுங்க, எத்தனை பேரு? ஒருத்தருக்கு ஜுரம் வரும், மீதி 3 பேர் நல்லா இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அந்த ஜுரம் மட்டும் வாய் எப்படி இருக்கும்? ஐயோ, கரெக்டா சொல்றீங்களே. அந்த ஒரு ஆளுக்கு நம்ம ஏதாவது கசப்பு போட்டோமா? இல்ல. அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு பழம் விற்கிற மாதிரி, ஆள் பகடா பழம். அந்த பழத்தை போட்டா கசப்போ தெரியாது, தித்திப்போ தெரியாது, அது அந்த டைம் நல்லா இருக்கும். ஆமென். இப்ப கவனிங்க, அங்க என்ன சொல்றாரு? முதல்ல சொன்னேன், இழந்து போனவைகளை திரும்ப கொடுக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இரண்டாவது, இந்த உலகத்துல வந்த நோய்களை, வியாதிகளை, நாம் படுகிற எல்லா விதமான கசப்பான அனுபவங்களை மதுரமாய் மாற்ற இயேசுவின் நாமம் போதுமானது. நல்ல வேளை அந்த மரத்தை மோசே கிட்ட காமிச்சார், விசுவாசி கிட்ட காமிச்சு இருந்தா அதை கூறு போட்டு வித்துட்டு போவாங்க. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் ஒருவேளை சஃபரிங், எதெல்லாம் நீங்கள் பாடுகளாய் கசப்பாய் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு மெய்யாகவே நமக்காக பாடுபட்டார். அவர் பாடுபட்டது நிமித்தம் என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பெல்லாம் மதுரமாய் மாறுகிறது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் கசப்புள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே மாறாவின் நீரை பெறாத மாறாவின் நீரை சொல்லுங்க.
அது ஒரு 8-10 ஆண்டுகள். நான் தனியாக வெளியே வந்து இப்போ ஒரு 16-17 வருஷம். அது மொத்தம் பாஸ்டர் ஒரு 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பொறாமையா இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தான் முதல் முறையாக உங்க சர்ச்சைக்கு வந்திருக்கேன். ஆமென். நல்லா கவனிங்க. அவர் நமக்கு பரிகாரியான கர்த்தர். உங்கள் கசப்புகளான அனுபவங்களை அவர் மதுரமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஒரு சர்ச்சுக்கு போனேன். ஒரு வாலிப பிள்ளை வந்து ஜெபம் பண்ண வந்துச்சு. கவனிங்க. ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? பாஸ்டர், எனக்கு பல்லுல பிரச்சனை. நான் டாக்டர் கிட்ட போனேன். அந்த 3 பல்லை மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்றதுன்னு கேட்டேன். வலிக்காம ஆபரேஷன் பண்ணணும். சொல்லுங்க. ஆமென். சரி பண்றேம்மா. வேற என்ன பண்ணணும்? இந்த செலவுக்கு எனக்கு காசு வேணும். எவ்வளவு செலவு? ஒரு பல்லை மாத்துறதுக்கு 25,000 ரூபாய். ஆமென். நான் உடனே கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 25 × 32 பல்லு எவ்வளவு கணக்காகுது? மோர் தென் 8 lakhs மேல. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை கை பிடிச்சு சொல்லுங்க. வாயில 8 லட்சம் ரூபாய் இருக்குது. நமக்கு தெரியல. நம்ம கையில காசு இல்ல, பர்ஸ்ல காசு இல்ல வச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பும் லட்சக்கணக்கான வேல்யூ வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நான் முதல் குறிப்பு சொன்னேன். இழந்து போனவைகளை திரும்பவும் கொடுக்கும்படியாக ஈசாயின் அடிமரம் வெளிப்பட்டது. கசப்பான அனுபவங்களை மதுரமாய் மாற்ற இயேசு நமக்காக வெளிப்பட்டார். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 3:13 இப்படி சொல்லுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி எல்லாருடைய சாபத்தை இயேசு தம்மேலே ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல ஒரு பெரிய சக்தின்னு சொன்னா அது இயேசு மட்டும்தான். அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துக்கு முன்னாடி அவர் பிதாவாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் சாபம் போட்டுட்டார். என்ன சாபம்? தோட்டத்துக்கு வெளியே போ, இதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாமான்னு சொல்லிட்டார். இந்த சாபத்தை கேன்சல் பண்றதுக்கு அவருக்கு மட்டும்தான் அதிகாரம். அல்லேலூயா. வேற அதிகாரம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தாரு, நான் போட்ட சாபத்தை நானே எடுக்கணும்னா என் சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி எல்லா சாபத்தையும் அவர் மேல் வைத்து விட்டு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல வந்ததுனால மூணாவது என்ன நடந்துச்சு? என் சாபம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. பக்கத்தை கை பிடிச்சு சொல்லுங்க, மெசேஜ் முடிஞ்சிருச்சு. அதே சொல்றீங்க, சாபம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை ஒரு தலைமுறை சாபங்களா இருக்கலாம். நீங்க செஞ்ச தப்பா இருக்கலாம். பைபிள்ல வசனம் எப்படி இருக்குது? ஒருவன் செய்த அக்கிரமத்துக்காக 4 தலைமுறை வரைக்கும் அவன் பதில் சொல்லி ஆகணும். உதாரணமா சொல்றேனே, யார சொல்லலாம்? தம்பி கீபோர்டு வாசிக்கிற வச்சுக்கலாம். உதாரணம், அப்பா பேர் தப்பா சத்தமா சொல்லு. தாத்தா பேரு செல்ல. தாத்தாவுடைய அப்பா பேரு தெரியாது. 2 பேர் தான் நமக்கு தெரியும். அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும். ஆனா எனக்கு முடிஞ்சிருச்சு. அப்படிதான் ரொம்ப நேரமா நீங்க சொல்றீங்க. நீங்க எப்படி இருந்திருக்கோம்? உட்காந்து இருந்தேன். அப்படி யோசிக்கிறேன். ஒரு டிவியில கூட விளம்பரம் போட்டு நிறுத்தி வேற ஒன்று போடுறாங்க. நம்மள கேப்ல விட்டு இருக்கலாமே, ஓடிட்டு இருப்போமே யோசித்தேன். ஐ வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். உங்களோட இருந்தது மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுதாமே. கர்த்தர் சித்தமான இன்னொரு சமயம் வந்து சாபம் எல்லாம் கேன்சல் பண்றதுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. நான் எழுதின ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிட்டு முடிச்சிடறேன். ஆமென் சொல்றீங்களா? கொரோனா டைம்ல ஊரு ஃபுல்லா ஒரே பயமுறுத்துற செய்தி. இங்க 1000 பேர் செத்தான், இங்க 1000 பேர் செத்தான், பயமுறுத்தினே இருந்தாங்க. நான் ரெடியூஸ் பக்கத்துல ஒரு சர்ச் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன். சரியா? நான் இருந்த பொசிஷன்லாம் எல்லா ஸ்தாபனத்தையும் வளர்த்து விட்டுட்டு நான் தனியாக சர்ச்சு ரொம்ப நாள் தொடங்கலை. இப்போதான் ஒரு சர்ச்சுக்கு இடம் வாங்கி கட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். நிறைய அதுக்கு தேவைகள் இருக்குது. காம்பவுண்டு போடணும், போர் போடணும், இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணிக்கணும். என்ன ஜெபம் பண்ணுவீங்க? இந்த ஐயா இனிமேல் ஏரியா பக்கமே அப்படி பண்ணுங்க. அப்போ அந்த இடத்துல உட்காந்து ஆண்டவர் என்ன பைபிள்ல சொல்றாருன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி வசனத்தை எழுதும் போது அது ஒரு பாட்டாவே வந்துருச்சு. நம்மள பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே நீ பாக்கியவான். 146 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. நான் எத்தனையோ பேருக்கு இன்னும் இயேசு
பத்தி தெரியல, உண்மையான ஆண்டவர் பத்தி தெரியல. ஆனா உங்களுக்கும் எனக்கு அவர் தெரிய வச்சுட்டார். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, நீ பாக்கியவான். பெண்கள் நீங்க பாக்கியவதின்னு சொல்லுங்க. என் கால தலைவலி விழுந்த மாதிரி கேட்டுச்சு. பாக்கியவதி. ஆமென். ரெண்டாவது, இந்த உலகம் பலவீனன் தன்னை பலவான்னு சொல்லணும். ஆமென். ஆனா நம்ம பிரச்சனை என்ன, கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்தா போதும், 10 பேருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு, எனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு 10 பேருக்கு சொல்லிடுவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா 10 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. அவன் அந்த பக்கத்துக்கு கேட்பான், நல்லா இருக்கேன்னு சொல்ற, கமல் பாசு தான் சொல்ல சொன்னான்னு சொல்லு. நீ 10 பேருக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லும் போதே வீக்கெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்கா மாறிடும். ரெண்டாவது, இந்த உலகத்துடைய பிரின்சிபல் என்னன்னா, மற்றவங்களை விட நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள விட நீங்க நல்லா இருந்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பொண்ணு ஞானம் போட்டுச்சு பாரு, எதிர் வீட்டுக்காரங்க வருவாங்களா, ஆய பீச்சு நின்று போய்கிறது, நல்லா தான் நடிக்கிறாங்க பசங்க, அது வேற கண்ணடியில் போட்டுவா நகரத்துக்கு போக கூட்டு போகுது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த உலகம் நீங்க அவங்களோட நல்லா இருந்தவங்க காது கூட பேசுவாங்க, ஒரு திமிரா போது பத்தியா, சீக்கிரமா செத்துறோம், பயப்படாதீங்க, அவங்க சொல்றது நடக்காது. ஆண்டவர் அப்படி சொல்லுவார், நீ வாழ்ந்துடுவான், நீ செழித்திடுவான். இதெல்லாம் யார் சொன்னா? தேவன் சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாருன்னா கண்டிப்பா நடக்கும். முதல்ல அப்படியே நம்ம யாரும் கை தட்டாதீங்க, கூட சேர்ந்து பாடாதீங்க, முதல்ல கவனிச்சுக்கங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து பாடலாம். சரியா? பாக்கியவா நான் பாக்கியவா, தேவன் சொன்னாரே, பலவீன நல்ல பலவா என்று தேவன் சொன்னாரே, வாழ்ந்திடுவாய் நீ செழித்திடுவாய், தேவன் சொன்னாரே, அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன், நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவா. பாக்கியவா நான் பாக்கியவா, தேவன் பலவீன நல்ல பலவான் என்று தேவன், வாழ்ந்திடுவாய் வாழ்ந்திடுவாய் நீ செழித்திடுவாய், தேவன் சொன்னாரே, நம்புகிறேன் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன், நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன். ஹல்லேலூயா. 4 சரணம் எழுதினேன், அதெல்லாம் இப்ப பாட முடியாது, எல்லாம் எழுதி சொல்லிக்கலாமா? everybody stand up, நின்று ஒரே இந்த பாடலை பாடி முடிக்க போறோம். என்ன பேசலாம்னு சொல்றவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுறதுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு சீக்கிரமா முடிக்கிறதுக்கு தட்டு,